ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானி மஷ்ரூம் டிக்கா மசாலா. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காளானை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் காளானை கழுவுனதுக்கப்புறமா மஷ்ரூமை இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணுங்கள். ரொம்பவும் பொடி பொடி பீசஸாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் காளானுக்கு பதிலாக சிக்கன் அப்படி இல்லைன்னா பன்னீர் கூட இந்த டிஷ்ஷில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டு செமையாக தான் வரும். ஓகே, ஒரு 200 கிராம் அளவுக்கு காளானை தண்ணியில் கழுவி இந்த மாதிரி நீளமாக பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சாச்சா. அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை அந்த நெய்யில் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நல்ல கெட்டி தயிர், புளிக்காமல் இருக்கணும். 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. அந்த கசூரி மேத்தியை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி அப்படின்னா காஞ்ச வெந்தயக்கீரையை தான் கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்பவும் மாவு கட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தயிர் எடுத்த பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அந்த தண்ணியை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல காளான், அதை இதில் சேர்த்துடலாம். மசாலா காளானில் எல்லா பகுதியிலும் ஈவனாக கோட்டாக இருக்கிற மாதிரி இந்த காளானை அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஆஹா, இந்த காளானை பாருங்களேன், அப்படியே இந்த காளானை சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு காளான் பக்கோடா போட்டுடலாம் போல். அந்த அளவுக்கு நல்ல காளான் மசாலாவோட கோட்டாக இருக்குது. ஓகே, இதை ஒரு மூடியை போட்டு மூடி 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். காளான் மசாலாவோட ஊறுற டயத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதாங்க அண்டி பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா 10 பூண்டு பற்களை தோல் உரிச்சி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இதை நம்ம நல்ல மையாக அரைச்சாச்சு. இதை தனியாக வச்சுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 15 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ நம்ம அந்த காளானை வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு கடலை மாவு வறுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கடாயவே அடுப்பில் வச்சுட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் மசாலாவில் நல்ல 15 நிமிஷம் ஊறி இருக்கிற காளானை எடுத்து போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காளானை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா காளான் லைட்டாக சுருங்கி இந்த மாதிரி ஆயிரும். நமக்கு லைட்டாக இந்த மாதிரி காளானை வதக்கினதுக்கப்புறம் இதை அப்படியே தனியாக வச்சுட்டு அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுக்கலாம். அந்த கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரிய விட்டுறலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி, முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டுலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரையே நம்ம அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறோம்ல காளான், அதை இதில் சேர்த்துடலாம். காளானை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே இந்த அண்டிப்பருப்பு சேர்க்கறதுனால நம்ம கிரேவிக்கு ஒரு திக்னஸ் அந்த அண்டிப்பருப்பே கொடுத்துரும். அதனால் நம்ம விப்டு க்ரீமோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோ சேர்க்கணும்னு தேவையே இல்லை.
உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காக வேணும் இல்லை தண்ணியாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூடான தண்ணியே சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவு சூடான தண்ணீரை சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கா, இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கு மேலேயே பச்சை மிளகாவை 2 இந்த மாதிரி காம்பு கிள்ளி சேர்த்துக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவையும் கொத்தமல்லி இலைகளையும் கடைசியாக இந்த மாதிரி தூவிட்டு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். அந்த ஹீட்லேயே பச்சை மிளகாவும் கொத்தமல்லி இலைகளும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது இந்த கிரேவி அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, பாகிஸ்தானி மஷ்ரூம் டிக்கா மசாலா வீட்லேயே தயார். இந்த பாகிஸ்தானி மஷ்ரூம் டிக்கா மசாலாவை நான் இப்போது சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி இல்லை நானுக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி தொக்கு மாதிரி கூட தண்ணியை கம்மியாக சேர்த்து செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பாகிஸ்தானி மஷ்ரூம் டிக்கா மசாலாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் டிக்கா மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. இந்த மஷ்ரூம் டிக்கா மசாலாவை காலையிலே ரெடி பண்ணிட்டீங்கன்னா இட்லிக்கும் வச்சுக்கலாம், தோசைக்கும் வச்சுக்கலாம். தோசையோட வச்சு சாப்பிடும்போது கறி தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மதியம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். நைட்டு சப்பாத்தி இல்லை நான் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி பரோட்டாவுக்கு இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.